என்ன பார்ப்போம்னா இந்த டாக்ஸி ஓட்டுறதுங்களில் டாக்ஸி வந்து ஃபாரின்லாம் டாக்ஸி ஓட்டுறதுக்கான மெத்தடு என்னென்ன தேவை அப்படின்றது தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள். யாராவது ஓட்டுற மாதிரி எங்கேயாவது போனீங்கன்னா இதெல்லாம் அடுத்தவங்கள்ட்ட நம்ம போய் கேட்க முடியாது. தமிழ்நாட்டிலேருந்து போகிறவங்களுக்கு பிரச்சனை இதுதான். உங்களுக்கு ஹிந்திக்காரங்கள்ட்ட போய் கேட்டாலும் ஹிந்தி தெரியாது. உங்களுக்கு ஃப்ரம் இந்தியாவை ஹிந்தி பேசுவாங்க. ஹிந்தியில் தெரிஞ்சனாலுமே அவன் பார்ப்ப ஒரு மாதிரியாக பார்த்து போயிடுவான். ஏன்னா இந்தியாவில் இருக்க ஹிந்தி தெரியாமல் இருக்கேன் ஒன்றில் எதுக்கு நான் பேசணுன்ற மாதிரி ஒரு கேவலமாக பார்ப்பான். ஆனால் நமக்கு சூழ்நிலை நமக்கு தான் தெரியும், நம்ம ஊரில் சொல்லித்தர மாட்டாங்கன்னு. அதெல்லாம் போகட்டும். அது மற்றவங்கள பார்த்தீங்கன்னா இந்த டாக்ஸிங்கிறதுக்கு இதுதான் நல்ல ஃபுல் டைமாக வந்து ஃபேமிலியில் இருக்கிறவங்களோ பேஜில் இருக்கிறவங்களோ சப்போர்ட்டுக்கு ஒருத்தவங்க ஃபேமிலி குழந்தைகளாம் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா இதில் ரன் பண்ணுறதுக்கு நல்ல காசு. அந்த டைம் தான் அந்த பீக் டைமில் காலையில் ஏர்லி மார்னிங்கு ஈவினிங்கு 3 to 8 7 3 to 7 மார்னிங் வந்து ஒரு 4 o'clock மார்னிங் ஏர்லி மார்னிங் 4 o'clockலேருந்து 9 10 அந்த அளவுக்கு. ஏன்னா அந்த டைமில் வந்து ஏர்போர்ட் பிக்கப் நிறையா கிடைக்கும். சில பேர் பார்த்தோம்னா டேரெக்டாக ஏர்போர்ட்டுக்கு வந்து ஏர்போர்ட்லேருந்து எடுத்துகிட்டு போவாங்க. சில பேர் என்ன நேரடியாக சிட்டிக்கு போய் நியர்பை எங்கேயாவது ஒரு ஹோட்டல் முன்னாடி வந்து ஸ்டாண்டிங்கை போட்டு எடுத்துகிட்டு போவாங்க. அங்கேருந்து கஸ்டமர் வெளியே வந்துட்டு உண்மையாக டாக்ஸி வேணும், ஏர்போர்ட் போகணும் நம்ம மீட்டர் ஆன் பண்ணிட்டு போகணும். இப்போ இதுதான் இது ஆக்சுவலி என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கே போட்டுக்கோங்க ஃபோட்டோ போட்டுருங்க. இது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஊரில் வந்து சிபிவிவி அதாவது எப்படின்னா இந்த கார் ஒரு வீக்கிலோடைய வெரிஃபிகேஷன் சொல்லுவாங்க. வீக்கிலோட வெரிஃபிகேஷன் அந்த நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்து அது எல்லாமே ஓகேவாகி இப்போ என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் கேட்பாங்க அப்படின்னா ப்ராப்பரான உங்களுக்கு வந்து லைசன்ஸ். அதாவது எப்படின்னா நீங்கள் வந்து போர்டோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிகினிங் லைசன்ஸ் எல்லாம் 3 years நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல் லைசன்ஸ்னு ஒரு இது இருக்குது ஒரு ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அந்த ஃபுல் லைசன்ஸ்னால் இப்போ இந்தியாவில் வந்து நான் வந்து லைசன்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த லைசன்ஸ் இங்கே கொண்டு வந்து 3 yearsக்கு எபோவ் 5 வருஷத்துக்கு பக்கத்தில் இருக்கணும். அந்த லைசன்ஸை கொண்டு வந்து இங்கே வந்து கன்வெர்ட் பண்ணணும். இங்கே வந்து கன்வெர்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியன் லைசன்ஸ் ஒன்று இருக்குது ஓகே. ஆனால் ஃபுல் லைசன்ஸை நான் மாற்றிக்கலாம். பட் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து ட்ரைனிங் அதே மாதிரி டிரைவிங் கிளாஸ் போகணும், அதே மாதிரி ஓட்டி காமிக்கணும், எல்லாம் பண்ண ப்ராசஸ் எல்லாமே அதே மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். அதை தாண்டி என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ அங்கே இந்தியா லைசன்ஸ் இல்லை. இப்போ என் ஒய்ஃப் தான் லைசன்ஸ் எடுத்தாங்க, இந்தியா லைசன்ஸ் கிடையாது. இங்கே லைசன்ஸ் எடுக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் லைசன்ஸ் அப்ளை பண்ணணும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரரி லைசன்ஸ் வரும். அதை வச்சு நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கலாம். ட்ரைனிங் எடுத்து ட்ரைனிங்னா போர்டு நம்ம ஊரில் போர்டு சொல்லணும்ல போர்டு வச்சுக்கிட்டு ஓட்டலாம். அதுக்கு அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த எள்ளு வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு நீ லைசன்ஸ் டெம்பரரி லைசன்ஸ் கொடுத்தோன்னே இந்த மாதிரி வச்சு முன்னாடி கண்ணாடியில் முன்னாடி இப்படி ஒட்டிடணும். இந்த மாதிரி முன்னாடி இப்படி ஒட்டிட்டு ஓட்டணும். இந்த ஓட்டிட்டு ஒரு நாள் உங்களுக்கு வந்து டெஸ்ட்டுக்கு புக் பண்ண சொல்லுவாங்க. புக் பண்ணிவிட்டு நீங்கள் போய் என்னன்னா அந்த விக்ரோரில் போய் நீங்கள் போய் ஓட்டி காமிக்கணும். இங்கே வந்து நம்ம ஊரில் வந்து ஆர்டிஓ ஆஃபீஸ்னு சொல்லுவோம்ல, இங்கே வந்து அது வந்து விக்ரோனா விக்டோரியாவோட ரோடு. அந்த ரோட் விக்ரோனா விக்டோரியா ஸ்டேட்டோடைய அந்த ரோடு சம்மந்தப்பட்டது. அப்படினால அந்த விக்ரோன்னு வச்சுட்டாங்க. அங்கே போய் நீங்கள் என்ன பண்ணுவாருன்னா உங்களுக்கு இங்கே உட்காந்து நீங்கள் ஓட்டுவீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்த டிரைவிங் கிளாஸோடைய மேனேஜரோ அந்த சொல்லிக் கொடுக்குறவங்க இருப்பார். இப்போ நான் உட்காந்துருக்க இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்குள்ள சைடு வந்து பார்த்தீங்கன்னா இதே பொசிஷனில் இதுக்கு நேரம் இப்படி இதே பொசிஷனில் அப்படி உட்காந்துக்கிட்டு இன்ஸ்பெக்டர் உட்காந்துருப்பார். சம்டைம் ஒரு ஆள் வருவாங்க, சம்டைம் 2 பேர் வருவாங்க. உங்களை வந்து ஓட்ட சொல்லிட்டு ரைட் போ லெஃப்ட் போப்பாங்க. அந்த ரோட்டில் வந்து அந்த லைனிங் எப்படி இருக்குதோ அதெல்லாம் கேர்ஃபுல்லாக பார்த்து ஓட்டணும். அதை ஓட்டிட்டீங்க அப்படின்னு பாஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த க்ரீன் பீ இருக்குல்ல, இந்த க்ரீன் பீயை வச்சு நீங்கள் ஓட்டணும். 2 வருஷத்துக்கு இந்த க்ரீன் பீயை வச்சு நீங்கள் முன்னாடி ஓட்டிட்டு ஓட்டணும். 2 வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ரெட் கலர் பீ இருக்குல்ல, இந்த ரெட் கலர் பீயை வச்சு நீங்கள் ஓட்டணும் 1 வருஷம். இந்த 3 வருஷமும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அந்த 3 வருஷம் கம்ப்ளீட் பண்ணக்குள்ள டெர்மிட் பாயிண்ட்டுன்னு இருக்கும். பாயிண்ட்ஸ் நீங்கள் ஏதாவது சிக்னலை கிராஸ் பண்ணி இல்லை வந்து ஸ்பீடாக போய்
இந்த மாதிரி ரெட் கிராஸ் பண்ணி ஸ்பீடாக போய் இந்த லிமிட்டை தாண்டி போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பாயிண்ட்ஸ் விழுகும். 5 பாயிண்ட்ஸ் வரும். அந்த பிகினிங் அந்த புதுசாக லைசன்ஸ் போட்டவங்களுக்கு வந்து 5 பாயிண்ட்ஸ். இப்போ ஃபுல் லைசன்ஸ் எனக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 12 பாயிண்ட்ஸ். அந்த 5 பாயிண்ட்டை நீங்கள் வந்து கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க உங்கள் லைசன்ஸ் சஸ்பெண்ட் ஆகிடும். திரும்ப நீங்கள் போய் அப்ளை பண்ணி திரும்ப ஃபஸ்ட்டு இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும். அதனால் வந்து கவனமாக இருக்கணும் இந்த ஓட்டுறதுல. இதில் வந்து ஒரு மேஜர். சரி, நான் சொல்ல வந்து விட்டுட்டேன். இதுதான் வந்து என்ன இதோட டாக்ஸியோடைய சிஸ்டமேட்டிக். இதை ஆன் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுறேன்னா பண்ணிவிட்டு 13 கேப்ஸ் இந்த வருதா, அந்த இது தெரியுதா இல்லையா, இந்த மாதிரி வரும். அந்த சிஸ்டத்தில் போய் இதை ஆன் பண்ணோம்னா இதை வந்து இந்த எம்டிஐன்னு இருக்குல்ல, எம்டிஐ அதில் போயிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா சிஸ்டம் ஆன் ஆயிரும். கஸ்டமர் ஏறினோம்னா ஸ்டார்ட் மீட்டர்னு வரும். அதை ஆன் பண்ணோம்னா அவங்க மீட்டர் ரன் ஆகிட்டே இருக்கும். 4 பேர் உட்கார வரைக்கும் உங்களுக்கு ஒரு 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 மாதிரி அமௌண்ட்டு. 4 பேருக்கு மேலே உட்காந்துருக்காங்க. என்னதில் வந்து 6 பேர் உட்காரலாம். 4 பேருக்கு மேலே உட்காடுறாங்க அப்படின்னாக்க காசு கூட வரும். ஒரு 17 ரூபா 20 ரூபா கூட வரும் நமக்கு. அது ரன் ஆகிட்டே இருக்கும். கிலோமீட்டர் இப்போ 10 சென்ஸ் வந்து மீட்டர் ரன் ஆகிட்டே இருக்கும். எத்தனை கிலோமீட்டரோ அது தகுந்த மாதிரி வந்தோம். நீங்கள் வரணும். இந்த மாதிரி ஒரு இதுதான். இதில் வந்து கார்டு பே பண்ணுறது மிஷின் இருக்குல்ல, அது. இப்போ நான் காலையில் வந்தேன். நான் டீட்டெயிலாக இருக்குது. 13 கேஸ் மெல்போர்ன் டாக்ஸி டிரைவர் ஐடி எல்லாம் இருக்கா. எவ்வளோ ஓட்டிருக்கேன்? 65 ரூபாய்க்கு ஓட்டிருக்கேன். 69 ரூபாய்க்கு ஓட்டிருக்கேன். இதுதான். என்னன்னா நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் மறுநாள். இன்னைக்கு போட்டாங்கன்னா நாளைக்கு 3 மணிக்கு 3:30 மணிக்கெலாம் வந்துடும் நமக்கு. இப்போ பாருங்கள் இந்த வந்துடும். இப்போ இந்த வண்டி மூவிங் அது பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்காங்க பாருங்கள். இப்போ வந்துருச்சு என் லைனுக்கு. இப்போ எனக்கு 1 2 3 4th லைனில் நான் நிற்கிறேன். அந்த மாதிரி இது பண்ணணும். ஆனால் அதுக்கு என்ன ப்ராசஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து லைசன்ஸு ஃபுல் லைசன்ஸ் எடுக்கணும். இந்த மாதிரி P 2 P உள்ளது, க்ரீன் P ரெட் P உள்ளவங்களாம் ஓட்ட முடியாது. ஃபுல் லைசன்ஸ் உள்ளவங்க அது ஃபுல் லைசன்ஸ் எடுக்கணும். மெடிக்கல் செக்கப் பண்ணணும். டாக்குமெண்ட்ஸ், ரிஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்டு, இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட்டு, கமர்ஷியல் பேசஞ்சர் வெஹிக்கிள் விக்டோரியா, அதே சிபிவின்னு சொல்லுவாங்க. அந்த போட்டு சேஃப் டிரான்ஸ்போர்ட் விக்டோரியா, அதுக்குள்ளே சர்டிஃபிகேட் ஒன்று எடுக்கணும். வண்டியோட இன்ஸ்பெக்ஷன் எடுக்கணும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறதுக்கு நான் 1 மாதத்துக்கு முன்னாடி உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த இதுக்கு கொடுப்பாங்க, கேட்பாங்க ரோடு ஒர்த்தினா அந்த வண்டி வந்து ரோட்டில் ஓட்டுறதுக்கு ஒர்த்தானதா அப்படின்ற மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ் அதுக்குள்ளே. அது ஒரு படம். இந்த 6 ப்ரூஃபையும் கொண்டு சப்மிட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அக்ரிடேட் டிரைவர், இவர் வந்து உறுதி செய்யப்பட்ட ஒரு உரிமை கொடுக்கப்பட்ட ஒரு டிரைவர், வண்டி ஓட்டுறதுக்கு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு, ஆளுகளை ஏற்றி ஓட்டுறதுக்கான, ஆளுகளை ஏற்றிட்டு போகிறதுக்கான, பேசஞ்சர் ஏற்றுறதுக்கான உரிமை பெற்றிருக்காருன்னு சொல்கிறதுக்கு அந்த கார்டு ஒன்று வரும். எல்லா டாக்ஸிலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஐடி வச்சுருப்பாங்க, அவங்களோட ஐடியை. ஏன்னா அந்த பேசஞ்சருக்கு தெரியும் நம்ம மேலே ஏதாவது ஒரு இது பண்ணிட்டோம்னா அதுக்காக அப்ளை பண்ணலான்ட்டு. இந்த இதுலேருந்து இப்போ நான் வந்து ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கேன். இதே இண்டிவிஜுவலாகவும் ஓட்டலாம். சில்வர் டாப் இருக்குது. இதுக்கு இப்போ இந்த முன்னாடி நிற்கிது பாருங்கள் ஒரு டாக்ஸி 20 35 அவங்களாம் இண்டிவிஜுவலு. அவங்க இண்டிவிஜுவலு. இந்த 38 நிற்கிது 48 38 2 அவங்க இண்டிவிஜுவலு. இந்த இவர் இருக்கார் பாருங்கள், இவர் இண்டிவிஜுவலு. இவங்கெல்லாம் இண்டிவிஜுவலில் ஓட்டுறவங்க. ஆமாம், நம்ம வந்து ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணி ஓட்டுறோம். அவங்க சம்டைம் லீடு கொடுப்பாங்க கஸ்டமர் வேறு புக் பண்ணாங்கன்னா. அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இதில் தான் ஓட்டியிருப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம், 7-8 வருஷம் ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அதனால் அவங்க வந்து கஸ்டமர் கொஞ்சம் கேதர் பண்ணினால இண்டிவிஜுவலாக ஓட்டுறாங்க. அப்புறம் இந்த ஒரு கேமரா இருக்கா, கேமரா இருக்கும். மேலேயும் கேமரா இருக்கும். இந்த மேலே வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு எம்பளம் மாதிரி வச்சுருக்காங்க எல்லா வண்டியிலையும். அதுக்கு சைடு கேமரா இருக்கும். அப்படி சைடு எல்லா இதுலையுமே. இந்த ஐயா இருக்கார் பாருங்க, இவர் இங்கேயே தான் சேல்ஸ் பண்ணிகிட்டே திருவார். ஏதாவது டெய்லி விற்றுக்கிட்டே இருப்பார். ஆமாம், ஏதாவது வாங்குவாங்க அப்பப்போ. ஆனால் அவர் வர்ற கார் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, சரியான காருப்பா. இது பென்ஸ் கார்லாம் வருவார் ஆள். அங்கே நிற்கும் பென்ஸு, ஒரு ப்ளூ கலர் செம்மையாக இருக்கும் கார் பார்க்கறதுக்கு. நம்ம நைஸாக வச்சுருப்பாப்புல அந்த மாதிரி. ஓகே.